திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியின் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அரைசனே அன்பர்க்கடியனே என்னுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரைபுரை கணிய பூந்து நின்றுருக்கி பொய்யிருள் கிடந்த மெய்ச்சுடரே திரைபரா மன்னும் அமுதத்தன் கடலே திருப்பெரும் துறைபுரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மேகண்டான் சந்ததி கூர்மை ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமல நல்லார் துணைவரே நற்குஞ்சரக்கன்று நன்னிற்கலை ஞானம் கற்கும் சரக்கன்றுகான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல ஆடல் வல்லான் திருவருளும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய அடியேனை சென்னையில் ஆட்படுத்திய ஆசிரியர் பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இசைஞானியார் குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கு அடியனுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உமாபதி சிவனார் இயற்றி அருளிய போற்றி அவருடைய நூலினை பெருமானுடைய பெரும் கருணை திறத்தால் நாம் அனைவரும் சிந்தித்து வருகின்ற வேளையில் இதுவரை 26 கண்ணிகள் வரை நாம் சிந்தித்திருக்கின்றோம். இன்று 27வது கண்ணி. 26, 27, 28 3 பாடலை பாடி இதில் 27வது கண்ணியை சிந்திப்போம். முன்புள்ள உண்மை நிலைமை ஒருகால் அகலாது திண்மை மலத்தால் சிறையாக்கி கண்மறைத்து மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் உட்கிடப்ப காலம் நியதி அது காட்டி மேலோங்கும் முந்திவியன் கட்டில் உயிர் சேர்த்து கலை வித்தை அந்த அராகம் அவை முன்பு. இதிலே 27வது கண்ணியானது கண்மறைத்து மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் உட்கிடப்ப காலம் நியதி அது காட்டி. இந்த உயிரானது புன்புலால் போர்த்த புழு குரம்பை ஆகிய இந்த உடம்பிலே ஆணவ மலத்தின் பிடியில் அகப்பட்டுள்ள அந்த நிலையில் கண் மறைத்து வலிமை பொருந்திய ஆணவ மலத்தால் உயிரை சிறைப்படுத்தி அறிவை மறைத்து, எவ்வளவு திண்மையான அந்த மலத்தின் வலிமை பாருங்கள். உயிருடைய அறிவை முழுமையாக மறைத்துள்ள இந்த ஆணவ மலம் மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் உட்கிடப்ப மூலாதாரமாகிய வீட்டில் உயிர் அறிவற்று கிடப்ப காலம் நியதி அது காட்டி. பெருமான் இந்த 36 தத்துவங்களை நமக்காக படைத்து கொடுத்து அதன் மூலமாக இந்த மலத்தினுடைய வலிமையை சிறிது சிறிதாக இழக்கச் செய்கின்றார். அந்த உயிருக்கு அறிவற்று கிடந்த அந்த உயிருக்கு காலத்தையும் நியதியையும் காட்டி
அந்த இளைப்பாறும் வரை அவ்விடத்திலே உயிரானது இளைப்பாறும் வரை காலத்தை நியதியினால் நிறுத்தி பிறகு அறிவுறுத்தி மேலெழுப்புகின்றார். இது அவத்தை நிலையில் மேலே எழும்பி வரும். அது மூலாதாரத்தில் தொடங்கி மூலாதாரம், உந்தி, நெஞ்சு, கழுத்து, நெற்றியிலே புருவ மத்தி ஆகிய 5 பகுதிகள். இது நம்முடைய உமாபதி சிவனாரே மூல அருங்கட்டில், உந்தி வியன்கட்டில், கண்டம் வியன்கட்டில் என்று குறித்துள்ளதால் இது ஒரு பெரிய வீட்டில் உள்ள மனையின் உட்பிரிவு போல இந்த உடம்பில் உள்ள அந்த பாகங்களாக நமக்கு உமாபதி சிவனார் காட்டியுள்ளார். இந்த ஆணவ மலத்தால் சிறைப்பட்டு இருக்கின்ற இந்த உயிரை பற்றி சம்பந்தர், அப்பர், சுந்தரர் எல்லாம் நிறைய பதிகங்களில் நமக்கு அருள் செய்துள்ளார்கள். திருஞான சம்பந்தரும் திருமுதுகுன்ற பதிகத்திலே உயிர்களுக்கு அனாதியாகவே வருகின்ற இந்த பாசமானது மிகுந்த வேதனைகளை தரும். அப்படிப்பட்ட வலிமையுடைய அந்த நிலையை நம்முடைய பெருமான் ஒள்ளிய அந்த தலைகளை நீங்குமாறு அருள் புரிவதற்காக எழுந்தருளியுள்ளான் என்று திருமுதுகுன்ற பதிகத்திலே திருஞான சம்பந்தர் அழகாக கொடுத்திருப்பார். விளையாததோர் பரிசில்வரு பசுபாச வேதனை உன் தலையாயின தவிரவருள் தலைவன் அது சார்வாம் களையார் தரு கதிராயிரம் உடையவனோடு முளை மாமதி தவழும் உயர் முதுகுன்று அடைவோமே என்று பெருமான் இந்த தலைகள் நீங்குமாறு அருளுவதற்காக எழுந்தருளி உள்ளான். எனவே இந்த தலங்கள் தோறும் சென்று பெருமானை தரிசித்தல் மிகுந்த சிறப்புடையது என்கின்ற வகையிலே நம்முடைய அப்பர் பெருமானும் திரு கழிப்பாலை பதிகத்திலே ஒரு அழகாக அருள் செய்திருக்கின்றார். நாம் பாசத்தை அது தலையாக குறிப்பிட எல்லோரும் பயன்படுத்துகின்றோம். இங்கே அப்பர் பெருமான் திருநேரிசையில் வாமனை வணங்க வைத்தார், வாயினை வாழ்த்த வைத்தார், சோமனை சடைமேல் வைத்தார், சோதியுள் சோதி வைத்தார், ஆமனை ஆட வைத்தார், அன்பெனும் பாசம் வைத்தார், காமனை காய்ந்த கண்ணார் கழிப்பாலை சேர்ப்பனாரே என்று பெரும்பான் அன்பென்னும் அந்த தொடர்பு சாதனம் பாசம் வைத்தார் என்று இங்கே நமக்கு அப்பர் பெருமான் அழகாக அருளுகின்றார். நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் திரு சுழியல் என்ற தலத்து பதிகத்திலே மலம் தாங்கிய இந்த பாச பிறப்பு அறுப்பீர் என்று நமக்கு அருளுகின்றார். மலம் தாங்கிய பாச பிறப்பறுப்பீர் துறை கங்கை சலம் தாங்கிய முடியான் அமர்ந்த இடமாம் திருச்சுழியல் நிலம் தாங்கிய மலரால் கொழும் புகையால் நினைந்து ஏத்தும் தலம் தாங்கிய புகழான் மிகு தவமாம் சதுராமே என்று அழகாக பாச பிறப்பை அறுக்க வல்லவன் நம்முடைய சிவபெருமான் ஒருவனே என்று இந்த மாசினை உடைய பாசத்தால் வருகின்ற
பிறப்பை அறுப்பதற்காக மலர்களாலும் நறும் புகைகளாலும் வழிபட்டு ஏற்றுவது சிறப்பு என்கின்ற வகையிலே நமக்கு அருளியுள்ளார். மணிவாசக பெருமானும் பெருமான் தான் இந்த பாசத்தை அறுக்க வல்லவன் என்பதை நிறைய இடங்களில் குறிப்பிட்டிருந்தாலும் பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியநேர்க்கு அருளி பூசனை உகந்து என் சிந்தையுள் புகுந்து பூங்கழல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செழும் சுடர்மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே என்று பெருமான் நம்முடைய பாசத்தை அறுக்க வல்லவன். அதற்கு அவனை எப்படி பிடிப்பது என்றால் பூசனையை உகந்து செய்தல் வேண்டும். அப்படி செய்தால் அவனுடைய பூங்கழல்களை நம்முடைய சிந்தையிலே காட்டுவான். நம்முடைய இருளை அகற்றி ஒளி விளக்காக தோன்றுவான் என்பதை நமக்கு மணிவாசக பெருமான் அருளியுள்ளார். திரு உந்தியாரில் கூட என்ன சொல்லுவார் என்றால், இந்த ராப்பொழுது என்று சொல்லப்படுகின்ற கேவல நிலைக்கு காரணமாக இருக்கின்ற இருள் மலம், ஆணவ மலம். கேவலம் என்பது இரவு, சகலம் என்பது பகல். இந்த சுத்தமாம் தன்மை, முத்தி, இந்த நிலை இரவும் பகலும் இல்லாத ஆன்மா இன்பமாயிருப்பதற்கு இடமாகிய பரவெளி. அதற்கு இரவு பகலில்லா இன்ப வெளியூட விரவி விரவி நின்று உந்தீப்பெற விரைய விரைய நின்று உந்தீப்பெற என்று அருளுவார். 11ஆம் திருமுறையில் நக்கீர தேவநாயனார் அருளிய கைலை பாதி காலத்தி பாதி என்ற அந்த பகுதியில் அழகான ஒரு பாடல். பாசத்தை விட்டு நின் பாதத்தின் கீழே என் நேசத்தை வைக்க நினைகண்டாய் பாசத்தை நீக்குமா வல்ல கைலாயா நீ என்னை காக்குமாறு இத்தனையே காண் என்று இந்த பாசத்தை நீக்க வல்லவன் சிவபெருமான் ஒருவனே. வேறு யாராலும் ஆகாத செயல், எந்த கடவுளாலும் இந்த பாசத்தை நீக்க முடியாது. இப்படிப்பட்ட இந்த திண்மையான மலம் நீங்குவதற்காக பெருமான் இந்த உயிர்களுக்கு தனுகரண போகங்களை தந்து அருள் செய்கின்ற நிலையிலே கண்மறைத்து மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் உட்கிடப்ப காலம் நியதி அது காட்டி, இந்த உயிருக்கு காலம் நியதியை காட்டி மேல் எழுப்புவதை இங்கே நம்முடைய உமாபதி சிவனார் அருளுகின்றார். மிகுதியுள்ள பாடத்தை அடுத்த வகுப்பிலே தொடர்ந்து சிந்திப்போம். என்றும் இன்பம் பெருகுமேல்வினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி,
காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்.